ஹாய் ஆல், இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் சீரக சம்பா ரைஸில் சிக்கன் பிரியாணி செய்யலாம் வாங்க. தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு குக்கர் சூடானதுக்கப்புறம் ஆயில் போட்டு கீ போட்டு அது ரெண்டும் சூடானதுக்கப்புறம் 3 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா நீளமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதை கோல்டன் ப்ரௌன் கலரில் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணி தக்காளி இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை மிக்சியில் கொரன்னு அரைச்சி அதை எடுத்து வச்சுருக்கேன். அந்த பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது பிரியாணிக்கு ஒரு மசாலா ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இது முடிச்சுட்டு மஞ்சப்பொடி ஒரு லைட்டாக ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச சிக்கன் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்குங்க. சிக்கன் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் பட்டை சோம்பு இது ரெண்டையும் அரைச்சி ஒரு பிரியாணி பொடி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அந்த பொடி ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் தண்ணி நான் 2 டம்ளர் சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. ஸோ 4 டம்ளர் தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தயிர் ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணி ரைஸையும் கொட்டி நல்லா குக்கரை மூடி வச்சுட்டேன். சிம்மர்லேயே வேகணும். விசில் வர்ற டைம் ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி கீ ஒரு ஸ்பூன் நான் கார்னிஷ்க்கு கொத்தமல்லி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணால் சுவையான கொங்கு ஸ்டைல் சீரக சம்பா சிக்கன் பிரியாணி ரெடி. ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.